தியாக அவர்கள் பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் கருத்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் ஒரு சில கருத்துக்களை முன்வைத்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் அழைத்து அவர்களது கருத்துக்களையும் கேட்கிற முறையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். இது ஒரு கிளர்ச்சி பணி அல்ல, கல்வி பணி. கல்வி என்ற முறையில் நாம் பொறுமையாக நிதானமாக கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் பலவும் உண்டு. எனக்கு இந்த போராட்டம் என்பது தேர்தல் தொடர்பாக, போராட்ட வடிவங்கள் தொடர்பாக, இதில் பன்னாட்டு பொதுமை இயக்கம் பெற்றிருக்கிற அனுபவம் தொடர்பாக, பல்வேறு பொதுமை கட்சிகள், விடுதலை இயக்கங்கள் கடந்து வந்திருக்கிற பாதை தொடர்பாக இந்த கருத்து போராட்டம் என்பது எனக்கு 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. 73ஆம் ஆண்டு தூக்கு கைதியாக இருக்கிற போது எங்களுக்குள் எழுந்த ஒரு கருத்து போராட்டம் தான் இது. அதிலிருந்து அது பல மாற்றங்களுக்கு உள்ளானது. மீண்டும் 80ஆம் ஆண்டு வாக்கியம், 79 அப்போது எங்களுக்கு சமரம் தொடர்ந்து சிறைக்கு வந்து கொண்டு சிறை தீக்கதிரில் EMS ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்த கட்டுரைக்கு சமரம் இதழில் தொடர் ஏஎன்கே ஒரு மறுப்பு எழுதினார். ஏஎன்கே எழுதிய கட்டுரைக்கு தொடர் ஏ பாலசுப்ரமணியம் தீக்கதிரில் வீட்டுமறு ஏவி அவருடைய கட்டுரையை அப்படியே சமரில் மறு வெளியீடு செய்து அதற்கு ஏஎன்கே. இதற்கு பிறகு நான் ஏஎன்கேக்கு பதில் எழுதினேன், கடிதமாக எழுதினேன். அது இந்த தேர்தல் தொடர்பான அணுகுமுறை. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், ஒரு புரட்சிகரமான சூழலில் புறக்கணிப்பது, புரட்சிகரமல்லாத சூழலில் பங்கேற்பது என்ற ஒரு நெறிமுறையை ஏஎன்கே முன்வைத்திருந்தார். அதை மறுத்துதான் நான் எழுதினேன். ரஷ்யாவில் லெனின் தலைமையிலான போல்ஷிக் கட்சி எந்த சூழலில் பங்கேற்பை கையாள்வது, எந்த சூழலில் புறக்கணிப்பை கையாள்வது என்பது பற்றி. இரண்டாவதாக, அந்த நேரத்தில் கேரளாவிலிருந்து மாஸ்லை வெளிவந்து கொண்டுள்ளது. மாஸ்லையில் இதே போன்ற ஒரு கட்டுரை வந்தது. அது ஆங்கிலத்தில் வெளிவந்த இதை நான் அதற்கு ஆங்கிலத்தில் அவருக்கு பதில் எழுதினேன். அநேகமாக ROC என்று நினைக்கிற அமைப்பு தொடர் வேறு எழுதிய கட்டுரையாக இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மறுப்பு எழுதினேன். இந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு சிறைக்குள் தோழர்களுக்கு எனக்கு பதில் எழுதினார்கள். எல்லாம் தொகுக்கப்பட்டு என்னுடைய கட்டுரைகள் மட்டும் நக்சலைட்டுகளுக்கு ஒரு சிறை பறவையின் வேண்டுகோள் என்ற தலைப்பில் தோழர் ஏவி அவர்களுடைய முன்னுரையோடு CPM வெளியீடாக வெளிவந்தது. என்னை தேடி பார்த்தேன், எனக்கு அதனுடைய ஒரு பணி கூட கிடைக்கல. இந்த விவாதத்தை ஒட்டி நாம் ஏவி அவருடைய கட்டுரைகளையும் மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். நான் எழுதியதை சேர்த்து நாம் வெளியிடலாம். இந்த விவாதத்தில் அதுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கிறோம். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த விவாதம் இவ்வளவு காலம் கழித்தும்
மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக இது போன்ற கருத்து விவாதங்கள் எழுத்துக்கு பொருத்தமானது, பேச்சுக்கு பொருத்தமானது அல்ல. வழக்கமாக இது போன்ற கருத்து விவாதங்களை பேச்சு வழியாக நடத்துவதை நான் விரும்புவதில்லை. எழுத்துதான் துல்லியமான, நுட்பமான, சரியான. பேச்சில் அழுத்தம் கூடும், அழுத்தம் குறையும். நான் இந்த பொருளில் சொன்னேன், அந்த பொருளில் சொன்னேன் என்றெல்லாம் பேச முடியும். ஆனால் எழுதும் போது அப்படி எதுவும் செய்ய முடியாது. நான் அது போல கடந்த காலத்தில் நிறைய விவாதங்களை அப்படித்தான் நடத்தி இருக்கிறோம். தன்னுரிமையா தேசிய விடுதலையா என்று ஒரு தொடர் விவாதம் நடத்தணும். அந்த விவாதம் அப்படித்தான் நடத்தணும். அதே போல இந்த தேர்தல் பங்கேற்பு புறக்கணிப்பு தொடர்பாகவும் நிறைய விவாதங்கள் நடத்தியிருக்கிறோம். நான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் முடித்து விட வேண்டும். தொலைக்காட்சி பேட்டிக்கு செல்லலாம். எனக்கு பிறகு பேசுகிற தோழர்களின் உரைகளை நான் பதிவு செய்து கேட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இது தொடர்ந்து எழுத போகிறேன். இந்த எழுதுவதற்கான ஒரு அடிப்படையாக உங்களுடைய இந்த வெளியீடு, தேர்தல் சீர்திருத்தம் ஜனநாயகத்திற்காக போராடுவோம் என்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்துடைய வெளியீட்டை முதலில் அப்படியே வெளியிட்டு அதன் மீது என்னுடைய கருத்துக்களை எழுதுகிறேன். மற்ற தோழர்களும் அந்த விவாதத்தில் எழுத்து வழியாகவே பங்கேற்கலாம். அப்படி செய்கிற போது இன்றைக்கு நான் ஒரு சிலவற்றை மட்டும் சுருக்கமாக எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். மொத்தத்தில் இந்த ஆவணத்தில் அல்லது இந்த ஆய்வுரையில் இருக்கிற அடிப்படை சிக்கல் என்ன என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் தலைப்பிலேயே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். பாசிச ஆட்சி அமைப்பில் தேர்தலில் மட்டும் ஜனநாயகம் நீடிக்குமா? திருப்பி அழைக்கும் உரிமையற்ற தேர்தல் ஜனநாயகமே அல்ல. தேர்தல் சீர்திருத்தம் ஜனநாயகத்திற்காக போராடுவோம். இதுதான் இந்த தலைப்பு. முதல் வரியை மீண்டும் படிக்கிறேன். பாசிச ஆட்சி அமைப்பில் தேர்தலில் மட்டும் ஜனநாயகம் நீடிக்குமா? பாசிச ஆட்சி அமைப்பு என்று இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பை அல்லது மொத்தத்தில் இன்றைக்கு இருக்கிற அரசை குறிப்பிடுவதாக பொருள். ஏற்கனவே இது பாசிசம் ஆகிவிட்டது, இது பாசிச ஆட்சி அமைப்பாக மாறிவிட்டது. எதிலிருந்து ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டதிலிருந்து அல்லது மோடி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து என்றெல்லாம் சொல்லலாம். பின்ன நீங்க சொல்றீங்க அதுக்கு பிறகு நாம் இன்று பாசிச கட்டத்தை எதிர்கொண்டு வருகிறோம். பாசிச கட்டத்தை எதிர்கொண்டு வருகிறோம் என்று சொல்வதற்கும் பாசிச ஆட்சி அமைப்பில் இருக்கிறோம் என்று சொல்வதற்கும் இருக்கிற வேறுபாடு முக்கியமானது. இப்ப நான் சார்ந்த இயக்கம் சார்பில் அல்லது என் சார்பில் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற ஆட்சி அமைப்பு பாசிச அமைப்பு ஆகிவிடவில்லை. இதை பாசிச ஆட்சி அமைப்பாக மாற்றுகிற முயற்சி நடைபெறுகிறது. என்றால் ஒரு பக்கம் இந்த அரசமைப்பை சீர்குலைப்பதற்கும் இந்த அரசமைப்பினுடைய ஜனநாயக கூறுகளை, குடியாட்சிய கூறுகளை கெடுப்பதற்கும் இதில் இருக்கிற சமயச்சார்பற்ற கூறுகளை குலைப்பதற்கும் இதனை இந்து தேசிய அரசமைப்பாக மாற்றுவதற்கும் பாஜக முயல்கிறார். இதை எதிர்த்து நாம் ஜனநாயகத்தை, சமயச்சார்பின்மையை இந்த அரசமைப்புக்குள் பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் அவர் 400 இடம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்? அக்கிபார் 400 இடம் கிடைத்தால் இந்த அரசமைப்பை விருப்பம் போல் திருத்திக் கொள்ளலாம். 1000 ஆண்டுக்கு மாறாத அரசமைப்பை நிறுவலாம். RSS 100வது ஆண்டில் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் ஆக்கிவிட வேண்டும். ஆட்சி தலைமையை பொறுத்தவரை, அரசாங்க தலைமையை பொறுத்தவரை
மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரை இதை இந்து ராஷ்டிரமாக கருதுகிறார்கள். அப்படித்தான் அவங்க நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு சில நடவடிக்கை நம்ம வச்சிருந்தாங்க. பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் கட்டுதல், 370வது பிரிவு, அப்புறம் எல்லோருக்குமான பொது சிவில் சட்டம், அதெல்லாம் முயற்சி இன்னும் அது முழுமையாக நிறைவேறவில்லை. அதுக்கு மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார்கள். அதே போல தேர்தல் தொடர்பான தலைமை தேர்தல் ஆணையரை கையில் போட்டுக் கொள்வது, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் நமக்கு தெரியும் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. தேர்தல் பத்திரங்கள் அதை மணி பில் என்று சொல்லி நிறைவேற்றினார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை சட்டவிரோதம் என்று அறிவித்தது. எலக்ட்ரல் பாண்ட் சட்டவிரோதம். யாருடைய தீர்ப்பு? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எந்த ஆட்சி அமைப்பு, எந்த அரசமைப்பின் கீழ் அந்த தீர்ப்பு? இந்திய அரசமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆனால் சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்ல அங்கேதான் அவங்க செல்வாக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் கடுமையாக முயன்று பாசிச ஆட்சி அமைப்பாக மாற்ற முயன்றார்கள். பாசிச ஆட்சி அமைப்பாக மாற்றுகிற அந்த முயற்சிக்கு எதிராக ஏற்கனவே அவர்கள் நிறுவி இருக்கிற பாசிச ஆட்சி அமைப்பினுடைய கூறுகளுக்கு எதிராக ஜனநாயக வடிவங்களிலான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த குழப்பம் பாய்ஸ் ஆட்சி அமைப்பு ஏற்கனவே இருக்கிறது. இது எப்படி தேர்தல் மட்டும் ஜனநாயகமாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு அதை எதிர்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஒரு சில கூறுகள் வரிசையாக பட்டியலிடப்பட்டது. இதெல்லாம் நாம் இதில் சந்திக்கக்கூடிய ஆபத்து. இரண்டாவதாக, நாம் இந்த பாசிசத்தை நாம் மார்க்சிய அடிப்படையில் புரிந்து கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, தேர்தல் பங்கேற்பு புறக்கணிப்பு குறித்த மார்க்சிய அடிப்படைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுமே இதற்கு காரணமாகும். அதாவது தேர்தல் பங்கேற்பு புறக்கணிப்பு பற்றி மார்க்சிய அடிப்படைகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, பாய்சத்தை மார்க்சிய அடிப்படையில் புரிந்து, ரெண்டு மார்க்சிய அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படவில்லை. நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மக்கள் ஜனநாயக இளைஞர்கள் தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதாக பொருள், அல்லது பொதுவாக பாய்ச எதிர்ப்பாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்றாங்க. இங்கு நடக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் மக்களுக்கு எவ்வித அதிகாரமோ ஜனநாயகமோ இல்லை என்பதே யதார்த்தம். குறைந்தபட்சம் முதலாளித்துவ நாடுகளில் உள்ளது போன்ற திருப்பி அழைக்கும் உரிமை கூட மக்களுக்கு இல்லை. ஏன் இது தேர்தல் நடத்தினாலும் ஜனநாயகமாக இல்லை? முதலாளித்துவ நாடுகளில் இருப்பது போன்ற திருப்பி அழைக்கும் உரிமை கூட இது சரியான தரவு அல்ல. ஃபேக்சுவலி இன்கரெக்ட். பிரிட்டன்ல திருப்பி அழைக்கும் உரிமை கிடையாது. அமெரிக்காவில் குடியரசுத் தலைவரையோ செனட்டர்களையோ திருப்பி அழைக்க முடியாது. சில நாடுகள், அவங்க மாநிலங்கள் சொல்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ், சில மாநிலங்களில் இந்த உரிமை சில பதவிகளுக்கு இருக்கு. அது ரொம்ப சிக்கலான விஷயம். முதல்ல ஒரு மனு கொடுக்கணும், அதுல குறைந்த இந்த எண்ணிக்கை இருக்கணும். இது போன்ற ஒரு சில நாடுகள்ல இருக்கு. இது கூடுதலாக இருக்கிற சில நாடுகளும் இருக்கு. சுவிட்சர்லாந்து இருக்கு, சில லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கு. ஆனா மொத்தத்தில் பார்த்தால் இந்த மிகச்சில நாடுகளில் இருக்கிற உரிமையை எல்லா முதலாளித்துவ நாடுகளில் இருக்கிற உரிமையாக கருத வேண்டாம். ஜனநாயகம் என்பது ஏதோ முதலாளித்துவ நாடுகள்லாம் முழுமையா இருக்கு, இங்கதான் இல்லை. எல்லா நாடுகளிலும் ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள். அண்மையில் பார்த்தோம், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சட்டவிரோதமான போரில் நாட்டை ஈடுபடுத்தி இருக்கிறார். முறையாக ஒரு செனட்டில் அனுமதி வாங்கவில்லை. அவர் கூட இருக்கிற தலைமையில் இருக்கிற அமைச்சர்களின் எதிர்ப்பையும் மீறி இதை செயல்படுத்துகிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு வந்த போது என்ன செய்ய முடியும்? அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல 25th அமெண்ட்மெண்ட் இருக்கு, அமெரிக்க அரசமைப்பு
திருத்தத்தை 25வது திருத்தம். இந்த 25வது திருத்தத்தை பயன்படுத்தி இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினால் மட்டும்தான் அதை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அமெரிக்கா முதலாளித்து நாடுகள். ஆனா திருப்பி அழைக்கும் உரிமை எல்லா இடத்திலும் இங்கதான் இல்லை. எனவே இது ஜனநாயகம் இல்லை, எனவே நாம் பங்கேற்க முடியாது. இந்த லாஜிக் அப்படிதான் போகும். நமக்கு அப்படி இல்லை. நீங்க முழுமையான பாயச ஆட்சி அமைப்பாக இருந்தாலும், ஆட்சி அமைப்பை நோக்கிய அந்த பயணமாக இருந்தாலும், எந்த கட்டத்தில் எந்த வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜனநாயகத்திற்காக போராட்டம் முழுமையடைந்திருந்தால் சரி. ஹிட்லருடைய ஜெர்மனியில் அந்த வாய்ப்பு இருந்தால் போராடினார். முசோலினி இத்தாலியில் செய்தார். பிராங்கோவினுடைய ஸ்பெயின்ல பிராங்கோ ஆட்சியில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். இது நிறைய சொல்லலாம். ஹங்கேரியில வடநாடுகள்ல பாய்ச ஆட்சிகளுக்கு எதிராக இந்த பங்கேற்பு என்ற முறையை பயன்படுத்தினார்கள். எனவே பாசிச முறையை ஜனநாயகப்படுத்தாமல் வாக்களிப்பது என்பது பாசிசத்தை பலப்படுத்தவே அவை உதவும். இதனுடைய பொருள் என்ன? பாசிசம் இருக்கிற வரைக்கும் நாம் பங்கேற்க முடியாது, ஜனநாயகத்தை பயன்படுத்த முடியாது. இதை எப்ப பயன்படுத்தலாம்? பாசிசம் இல்லைன்னா பயன்படுத்தலாம். அப்ப பாசிசத்தை எப்படி ஒழிக்கிறது? ஜனநாயகத்திற்காக போராடாமல் பாசிசத்தை எப்படி ஒழிக்க முடியும்? சமூக அறிவியல்ல வழக்கமா வரக்கூடிய ஒரு கேள்விதான். முதலாளித்துவத்தின் உடன்பிறப்பு வேலையில்லா திண்டாட்டம். அனைவருக்கும் வேலை என்று போராடினால் அது எப்படி முதலாளித்துவத்தில் அது நடக்கும்? எனவே முதல்ல என்ன செய்யணும்? முதலாளித்துவத்தை ஒழித்து விட்டு அப்புறம் அனைவருக்கும் வேலை கேட்டு போராடணும். முதலாளித்துவத்தை ஒழிச்ச பிறகு ஏன் அனைவருக்கும் வேலை கேட்கணும் தானா வந்துமே? அனைவருக்கும் வேலை என்ற போராட்டமே எதை குறிக்கும் என்றால், நீங்க முதலாளித்துவத்துக்கு எதிராக போராடுவதை, எதை நீங்கள் அடைய விரும்புகிற கோரிக்கை அதற்காக இருக்கிற அமைப்புக்குள் போராடுவதுதான் அவசியம். பாயசத்தை ஒழித்துட்டு அப்புறமா ஜனநாயகத்தில் பங்கேற்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம் இதுதான். ரஷ்யாவில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் என்ன போராட்டம், பாராளுமன்றத்தின் பங்கேற்பு புறக்கணிப்பு பற்றி எப்போதுமே எல்லாரும் எடுத்து காட்டக்கூடிய உதாரணம் ரஷ்யா, லெனினுடைய அனுபவம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சீனத்தின் பாதை நமது பாதையா இருக்கலாம். ஆனா இதுல சீனாவில் அதுக்கு நடக்கவே இல்லை. என்ன மாவோ சொல்லிட்டாரு, அங்க பார்லிமெண்ட்ல நாங்க பங்கேற்கிறதுக்கு, தேர்தலில் நாங்க போட்டியிடுறதுக்கு. எனவே இதுல சீனாவை நம்ம இழுக்கவே முடியாது. ஆனா ருஷ்யா புரட்சி நடந்த இன்னொரு நாடு நம்ம வழிகாட்டியா கருதக்கூடிய நாடுங்கிறதுனால அதை சொல்றோம். இந்த ஆவணத்தை யார் இருந்தாலும் எனக்கு தெரியல. ரஷ்யாவில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரே ஒரு முறைதான் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்றது. பிறகு வெளியேறி புரட்சிக்கு தலைமை தாங்கியது. என்ன இது கம்யூனிஸ்ட் கட்சின்னு நீங்க சொல்றது போல்ஷி கட்சி தானே? அன்னைக்கு அந்த பேர் இல்லை, ஆர்எஸ்டிஎன்பியா இருந்துச்சு, ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி. ஆனா 1903 போல்ஷிக்கள் வெளியேறி வந்துட்டார். முதல்ல ரஷ்யாவில தூமாவுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது 1905 அக்டோபர்ல. அப்ப போல்ஷிக் பார்ட்டியும் வந்துருச்சு. அப்ப இங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்றது போல்ஷிக் கட்சி தான், லெனின் தலைமையிலான போல்ஷிக் கட்சி தான். லெனின் தலைமையிலான போல்ஷிக் கட்சி ஒரே ஒரு முறைதான் பங்கேற்றது. பிறகு வெளியேறி புரட்சிக்கு தலைமை தாங்கியது. எனக்கு ரொம்ப வியப்புக்குரிய செய்தி என்னன்னா, நான் சொல்ற மாஸ்டரின் கட்டுரை இதே வழி. மாஸ்டரின் கட்டுரையில ரஷ்யாவில் போல்ஷிக்குகள் ஒரே ஒரு முறைதான் தேர்தலில் பங்கேற்றார்கள், 3 முறை புறக்கணித்தார்கள். உண்மை நேர்மாறாக 1905 முதல் முறையாக புரட்சி நெருங்குகிற ஒரு சூழல்ல
அன்றைக்கு ஒரு ஜனநாயக குடியரசு என்பது புரட்சியாளர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நோக்கமாக இருந்தபோது ஜார் மன்னன் அதை தவிர்ப்பதற்காக டூமா என்ற ஒரு அமைப்பை அறிவிக்கிறது. இந்த டூமாவுக்கு பேரு புலிச்சின் டூமான்னு பேர். புலிச்சின் அதை கடுமையாக அந்த டூமாவை அதனுடைய நோக்கத்தை அது வெறும் ஒரு தலையாட்டும் சபை, கன்சல்டேட்டிவ் டூமா, லெஜிஸ்லேட்டிவ் டூமா இல்லை என்று போராடி அந்த டூமா கூட்டப்படவே இல்லை. போல்ஷிக்களுடைய புறக்கணிப்பினால் அது கூட்டப்படுது. அது வெற்றிகரமாக நடந்த ஒரு புறக்கணிப்பு. 1905 பிறகு புரட்சி நடந்துச்சு. புரட்சிக்கு பிறகு முதல் டூமா கூட்டப்படும். இப்ப லெனின் சொல்றாரு, இந்த டூமாவை நம்ம புறக்கணிப்போம். புறக்கணிக்கிறாங்க. 1906 ஏப்ரல் இருந்து 1906 ஜூலை வரைக்குமான டூமா. ஆனால் இதற்கு பிறகு இரண்டாவது டூமா வருது. பிப்ரவரி 1907. அப்ப லெனின் சொல்றார், நாம் டூமாவை புறக்கணித்தது தவறு. டூமாவில் நாம் பங்கேற்றிருக்கணும். டூமா தேர்தலையும் பங்கேற்றிருக்கணும். டூமாவுக்கு நம்ம உறுப்பினர்களை அனுப்பி இருக்கணும். சொல்லும் போது சொல்றாரு, செயல்படுகிறவனுக்கு தவறு வரத்தான் செய்யும். தவறு வராமல் ஒரு அரசியல் செய்யணும்னா செயல்படாமல் இருக்கணும். அந்த தவறை நாம் சரி செய்து கொள்கிறோம் என்று அந்த டூமாவில் பங்கேற்றாங்க. இரண்டாவது டூமா 1907 பிப்ரவரிக்கு ஜூனுக்கு இடையில. மூணாவது டூமா 1907 நவம்பர். நாலாவது டூமா 1912 நவம்பர், 1917 பிப்ரவரி. எல்லா டூமாவிலையும் போல்ஷிக்கள் பங்கேற்றார்கள். ஒரே ஒரு முறை புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணிப்பு தவறு என்று லெனின் சொன்னார். இது எப்படி வந்துச்சு? ஒரே ஒரு முறை பங்கேற்றார்கள், ஒரு வெளியேறி வந்து புரட்சி செய்தார்கள். அதுவும் தப்பு. ஏன்னா ருஷ்ய புரட்சியில் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, லெனினுடைய இந்த செயலுடைய பெரிய வெற்றி என்னன்னா, புரட்சிக்கு பிறகும் பாராளுமன்ற தேர்தலில் பங்கேற்றாங்க. புரட்சிக்கு முன் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அந்த ஜனநாயக புரட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு வராங்க பாருங்க, கெரன்ஸ்கி. அவங்க வந்து இலங்கைக்கு ஒரு இதை மன்னிக்கணும், ரஷ்யாவுக்கு ஒரு அரசமைப்புக்காக ஒரு அரசமைப்பு தேர்தல் நடத்துறாங்க. அப்போ வந்து தொழிலாளர் தொகுதி, உழவர் தொகுதி, இந்த செய்கிற வேலையின் அடிப்படையில் வர தொகுதி. நம்ம வந்து ஒரு முடிவெடுத்துட்டோம், அனைத்து அதிகாரமும் சோவியத்துகளுக்கு என்று முடிவெடுத்துட்டோம். இரட்டை அதிகாரத்துக்கு முடிவு கட்ட போறோம். அந்த அனைத்து அதிகாரமும் சோவியத்துகளே என்ற முழக்கத்துக்கு தொழிலாளர்களின் ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெறும். எனவே தொழிலாளர்களின் ஆதரவு இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக நாம் அந்த தேர்தலில் பங்கேற்போம் என்று லெனின் சொன்னார். பங்கேற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். தொழிலாளர் தொகுதிகள்ல புரட்சிக்கு பிறகு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலை போல்ஷிக்கள் தடுக்கவில்லை, அதிலும் பங்கேற்றார்கள். 1918 தான் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியை கலைச்சாங்க. எனவே ஒரு பக்கம் புரட்சி, இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் பங்கேற்பு, ரெண்டையும் செய்தார்கள். இதே சென்னையில நேபாள புரட்சி பற்றி ஒரு கருத்தரங்கம் கௌதம் நவ்லேகா வந்திருந்தார் பேசுறதுக்கு. அவர் பேச்சு நான் தான் முடிவேன். அவர் சொன்னாரு, நேபாளத்துல பாருங்க, மாவோயிஸ்டில் ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துக்கு முதல்ல போனாங்க, அப்புறம் 10 ஆண்டு மக்கள் யுத்தம் நடத்தினாங்க இவர் பிரசண்டா தலைமையில, அப்புறம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்தாங்க, புரட்சி நடத்தி ஆட்சியை பிடிச்சிட்டு கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளிலையும் அவங்க பங்கேற்கிறாங்கன்னு சொன்னார். இது வரலாற்றுல ஒரு புதிய செய்தின்னு சொன்னார். நான் முடிச்ச பிறகு அதை சொன்னேன். இதை முதல்ல லெனினே செஞ்சாரு. ருஷ்ய புரட்சியில கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி எலெக்ஷனோட சேர்த்து தான் பண்ண. அவர் சொன்னார், தோழர் நான் மறந்து போறாரு அப்படின்னு சொன்னார் கௌதம் நவ்லேகா. அதனால இதான் உண்மை. எப்படி
எப்படி இது ஒரு ஃபேக்சுவலா இப்படிப்பட்ட தவறுகளை வைத்துக் கொண்டு நாம் மார்க்சிய அடிப்படையில் புரிந்து கொள்ள தவறினோம்னா எப்படி நமக்கு வரும்? இதை பற்றி அந்த பங்கேற்பை பற்றி ஏதோ நாம் அதை அம்பலப்படுத்துவதற்காக மட்டும்தான் பங்கேற்கிறோம், அந்த ஒரு அரசியல் போராட்டம் இல்லை என்பது போல என்ன கிடையாது. இவர் சொல்றாரு, நம்ம லெனின் சொல்றாரு. எனக்கு என்ன ரொம்ப வியப்பா இருக்குன்னா, இதை எழுதுவதற்கு முன் முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல் லெனினுடைய லெப்டிங் கம்யூனிசம் அண்ட் இன்ஃபேன்ட்ரி டிஸார்டர், இடதுசாரி கம்யூனிசம் இளம்பிராய கோளாறுங்கிற அந்த புத்தகம் தான். நாங்கள் 73 சிறைக்குள் ஒரு உட்கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல இருந்துச்சு, தமிழ்ல இல்லை. ஆனா என்னோட தோழர்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் புதுசா அதை மொழிபெயர்த்து படிக்க வச்சேன். அதுலதான் எல்லாருமே ஒரு கருத்துக்கு வர முடிஞ்சு. நான் புதுசா மொழிபெயர்த்தேன், சிறைக்குள்ள மொழிபெயர்த்து அதை படிங்கன்னு சொன்னேன். அந்த புத்தகத்தில் லெனின் நாடாளுமன்ற பங்கேற்பு என்ன சொல்லியிருக்கிறார், பிரித்தானிய கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார், மற்ற ஒவ்வொரு நாடுகளையும் அப்ப பிரிட்டன்ல கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி குழுதான் இருக்கு. நம்ம கூட்டணி பற்றி எல்லாம் பேசுறோம். பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா? இந்த லேபர் பார்ட்டி வெறும் கூட்டணி இல்லை, லேபர் பார்ட்டியோட அஃபிலியேஷன் வச்சிருக்க, உங்களை ஒரு கிளையா சேர்த்துருக்குன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் கொடுத்த ஆலோசனை அது. அடுத்து ஒரு கேள்வி எழுந்துச்சு. இளம் கம்யூனிஸ்டுகள் லெனினிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னத்தோட அவங்கெல்லாம் லேபர் அரிஸ்டோக்ராட்ஸ், தொழிலாளர் உயர்குணம், முதலாளித்துவத்தோட நெருக்கம் உள்ளவங்க, அவங்களுக்கு நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாமா? லெனின் சொன்னார் ஒரு பதிலே, தூக்கில் தொங்குகிறவனுக்கு தூக்கு கையில் ஆதரவு கொடுப்பது இல்லையா, அது போல ஆதரவு கொடுக்கணும் சார். தூக்குல தொங்குகிறவனுக்கு தூக்கு கையில் ஆதரவு கொடுக்கறது இல்லையா? நம்ம ஆதரவு கொடுக்கறது எல்லாமே தூக்கி பிடிக்கிறதுக்கு இல்லை, ஆதரிக்கிறதுக்கு இல்லை. இணைவெளியும் தன்வெளியும் துணைவெளியும் தூக்கி செயல், இணைவெளியும் தன்வெளியும் மாற்றான் வழியும் துணைவெளியும் தூக்கி செயல். அவனை ஆதரிக்கலாமா, இவனை ஆதரிக்கலாமா? நீங்க உங்களுக்கான வலிமை இருந்துச்சுன்னா இவனை ஆதரிக்கலா, உங்களுக்கு வலிமை இல்லைன்னா அவனுக்குள்ள இருக்கிற முரண்பாட்டை எப்படி தீர்க்கணும், எதை கருவியாக்கணும், எதை இலக்காக்கணுங்கிறது உங்க கையில இல்லை, உங்க மன விருப்பத்துக்கு அல்ல, சப்ஜெக்டிவ் கண்டிஷன் அல்ல, அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸை பொறுத்து எடுக்க வேண்டிய முடிவு அது. அந்த முறையில் அந்த நூல் விரிவா படிக்கப்படணும். அதன் மீது நம்ம அதை கூட அப்படியே நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கணும்னு நான் சொல்றேன். புதிய சூழல் இப்ப இறுதியா ஒன்னே ஒன்று சொல்ல பாசிசம் குறித்து முக்கியமா டிமிட்ரோவினுடைய அந்த வரையறை, அவருடைய டெஃபனிஷன். இதுல இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் பிற்போக்குன்னா பாசிசம் என்ற அந்த பார்வை தான் இது இருக்கு. வெறும் பிற்போக்கு பாசிசம் ஆயிடாது, பிற்போக்குலேயே படுமோசமான பயங்கரவாத தன்மையுள்ள வெறித்தனத்தை வளர்க்கக்கூடிய அந்தந்த நாட்டின் சூழலுக்கு உருவாகக்கூடிய ஒரு குழு. கடைத்தெடுத்த பெருமுதலாளிகளிலும் ஒரு சின்ன மோனோபோலிஸ்ட், அவங்க அந்த சின்ன குழுவினுடைய ஆட்சி. ஏன்னா ஆளுநர்கத்தின் மற்ற பிரிவுகள் அவங்க எதிராக மாறிடுவாங்க. எனவே இந்த பாசிச எதிர்ப்பு போராட்டம் என்பதற்கான ஒற்றுமை முன்னணி, ஐக்கிய முன்னணிங்கிற கோட்பாடு அதிலிருந்து தான் வருது. இதை புரிந்து கொள்ளாமல் பாசிச எதிர்ப்பு இதுக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு இயங்கியல் சிந்தனை முறை அல்ல. இயங்கியல் சிந்தனை எப்பயுமே வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, புதியது பழையதன் கருவி மறந்தது. முதலாளித்துவத்தின் கருப்பையில் சூழ் கொண்டிருக்கிற சோசியலிசம், இலக்கிழாரியத்தின் கருப்பையில் சூழ் கொண்டிருக்கிற முதலாளித்துவம், எல்லா பாசிசத்துக்குள்ளேயும் சூழ் கொண்டிருக்கிற ஜனநாயகம். நீங்கள் பாசிசத்திற்குள் நின்று போராடுவதன் மூலம்தான் அந்த சூழலை வளர்த்து வெளியே கொண்டு வர முடியும்.
என்னைக்கு எந்த தேதியில பாயசம் முடிவு போறது, அடுத்த தேதியில நம்ம ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி கிடையாது. அதுக்குள்ளதான் போராடியா. அந்த முறையில் தான் நாம் இதை புரிந்து கொள்றோம். இன்னைக்கு இருக்கிற உலக சூழல், நாட்டினுடைய சூழல், பெரிய ஆபத்துக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம விவாதங்கள்லாம் வேண்டாங்க. விவாதங்களுக்கு நடுவில் இந்த ஆபத்தை உணர்ந்து செயல் சார்ந்து நாம் முடிவுகளை எடுக்கிறோம். 7ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ரொம்ப என்ன சொன்னாருங்க, a whole civilization will die. நான் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கேன். ஒரு நாட்டோட படையை அழிச்சிருந்தேன், தளத்தை அழிச்சிருந்தேன், கடலை, அதெல்லாம் இல்லை. ஒரு முழு நாகரிகம் சாக போகும். ஒரு உலகத்தினுடைய பெரிய வல்லரசுடைய தலைவர் அறிவிக்கிறார், முழு நாகரிகம், பாரசீக நாகரிகத்தை அழிச்சிருவாங்க. 9 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முழுசா அழிஞ்சு, ஹிரோஷிமா நாகசாகியினுடைய இடத்துல ஒரு பெரிய நாடு வரப்போகுது. அதுக்கு பிறகு அதுல அதை சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அறிவிக்கலாம். நமக்கெல்லாம் என்ன பங்கு இல்லை, நமக்கு எந்த பங்கும் இருக்க முடியாது. ஏன்? நமக்கு ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு தலைவர் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார். இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா? ஒரு கார்ட்டூன், பாகிஸ்தான்ல 2 பேர் நேருக்கு நேர் பேசல, இவன் ஒரு அறையில அவன் ஒரு அறையில உட்கார்ந்து பேசுறான். 2 அறையிலையும் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு இடையில பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் வெளியுறவு அமைச்சரும் போய் பேசிட்டு வர்றான். 2 அறைக்கும் டீ கொண்டு போறாரு நம்ம பிரதமர். இவ்வளவுதாங்க இந்திய வல்லரசோட ரோல் தான். இவர் டீ சப்ளை பண்றாரு. இது என்ன மோடிக்கான இழிவா? இது நமக்கு பெட்ரோல் விலை உயர்ந்து, டீசல் விலை உயர்ந்து, கேஸ் தட்டுப்பாடு வருது, எல்லாத்தோட உழைக்க தேடி அங்க போயிருக்கிற நம்ம மக்கள் இவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கும் போது இந்தியாவுக்கு இதுல எந்த ரோலும் கிடையாது. இந்திய அரசுக்கு ஒரு பங்கு கிடையாது. டீ கொடுக்கறது தான். அப்புறம் என்ன பொருள் அதுக்கு? இவங்களுடைய கூட்டாளி, ட்ரம்புக்கும் நெட்டன்யாவுக்கும் கூட்டாளி என்பது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அதான் நம்ம யாருக்கும் ஒரு ரோலும் கிடையாது. இவனை வீழ்த்தினாதான் நமக்கு ரோல் வரும். இவனை வீழ்த்த தமிழ்நாடு விரும்புகிறது என்பதை எந்த கல்வியை கொண்டாலும் மெய்ப்பிக்கணும். அந்த சூழல் தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல். இனி பொறுப்பதில்லை தம்பி, எரிதடல் கொண்டு வா, கதிரை வைத்து நம்மான்னு பாடலாம் பாருங்க. அந்த சூழல் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல். அதற்கு பொருத்தமான யுக்திகளை வகுப்பதற்கு தான் இந்த விவாதங்கள் அனைத்தும் வழி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.